சனி பாதிப்பு இருக்கவங்களுக்கு மூட்டு வலி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிகம் இருக்குங்களா? பொதுவாக சனி பாதிச்சாச்சுன்னா அவங்களுக்கு வந்து இப்போ ஒருத்தருக்கு நல்ல பலன்கள் அமைவதற்கும் சில பேர் பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கும் அவங்க முன் ஜென்மத்தில் அந்த கர்ம வினைகள் ஒரு காரணமாக. ஆமாங்க ஐயா. ஏன் அதான் கிருஷ்ண பரமாத்மா அவரை யார் பார்க்க வந்தாலும் ஒரு கண்ணாடி பேழை வச்சுருப்பாங்க. அந்த கண்ணாடி பேழைக்கு முன்னாடி நில்லுன்னு வரான். அப்போ அவன் என்ன நினைக்கிறாங்கிறத கிருஷ்ண பரமாத்மா தெரிஞ்சுக்குவாரான். ஒரு முறை சகுனி வந்திருக்கேன். சகுனி கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்குறேன். சனி தான் குடிப்பனைக்கான கிரகம் ஐயா. ஆமாங்க ஐயா, சனி தான் குடிப்பனைக்கான கிரகம். சனி நல்லா இருந்தால் சுக்கிரன் புதனும் மறைமுகமாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க ஐயா. ஜாதகத்தில் சனி உச்சமாக இருக்காரு, சனி சுயசாரத்தில் இருக்காரு. சனி ஒரு ஜாதகங்க ஐயா வாங்கினோன்னே அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு எது சாப்பிட்டாலும் எனக்கு குணமாகல, அதாவது எது சாப்பிட்டாலும் டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது, உடனே வாமிட்டு வருது. 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியங்கய்யா. லக்கணத்துக்கு 12ஆம் இடங்கிறது நம்மளுடைய முன் ஜென்மாங்கய்யா. இந்த 5, 12 காம்பினேஷன் பண்ணி பார்த்தா வணக்கங்க ஐயா. பொதுவாக ராவுகாலம், யமகண்டம், சந்திராஷ்டமம் இதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணுன்றாங்க. ராவுகாலம், யமகண்டம், அஷ்டமி, நவமி இதெல்லாம் நல்ல காரியங்கள் தொடங்கவே கூடாதுன்றாங்க. இது எதெல்லாம் சரியான விஷயம்? ஆக்சுவலாங்க ஐயா, ஜாதகத்தில் ராகு பலமாக இருந்தா, ஜாதகத்தில் ராகு பலமாக இருக்குது, திரிகோணத்தில் இருக்குது, இல்லை 11ஆம் இடத்துல இருக்குது, அல்லது ராகு தசா, ராகு புக்தி, இவங்கெல்லாம் ராகு காலத்தில் எது வேணாலும் செய்யலாங்க ஐயா. அவங்கள பாதிக்காது, அவங்களெல்லாம் ஒன்றுமே பாதிக்காதுங்க ஐயா. அஷ்டமிங்கிறது கிருஷ்ணர் பிறந்த தேதிங்க ஐயா. நார்த் இந்தியாவில் யாரும் இதெல்லாம் பார்க்கறது இல்லைங்க ஐயா. நம்ம தென் தமிழகத்தில் அஷ்டமி, நவமி, கோகுலாஷ்டமி அதுதானே கொண்டாடுறாங்க. பொதுவாக அஷ்டமி திதியில் பிறந்து அவங்க ஜாதகத்தில் 8ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்தால் அஷ்டமி திதி ஒன்றுமே செய்யாதுங்க ஐயா. அவங்கள பெரிய லெவலில் பொருளாதாரத்தை உயர்த்திடுதுங்க ஐயா. நீங்கள் நிறையா பொருளாதாரத்தில் உயர்ந்தவங்க ஜாதகத்தை பார்த்தோம்னா அஷ்டமி திதியில் பிறந்து 8 குடையர் பலமாக இருப்பாருங்க ஐயா. 8ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டங்க ஐயா. திடீர் அதிர்ஷ்டங்கிறது 8ஆம் இடங்க ஐயா. திடீர்னு பணக்காரராகிறாங்க இல்லைங்கய்யா. அவங்க ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் வளர்த்துருக்குங்க ஐயா. 8ஆம் இடம் யாருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ, இப்போ அஷ்டமி திதியில் பிறந்து 8 குடையர் பலமாகிட்டாங்கன்னா மிகப்பெரிய சக்ஸஸ்ங்க ஐயா. அவங்களுக்கு அந்த தசையோ புக்தியோ வரும்பொழுது பெரிய லெவலுக்கு கொண்டு விட்டுருங்க ஐயா. 8 குடையர் பலமாகணும். இப்போ ஒருத்தர் பிரதம தேதியில் பிறக்கிறாருன்னா லக்னாதிபதி பலமாகணும். லக்னாதிபதி கெட்டு போயிட்டாருன்னா பிரதம தேதி வேலையை அது பலனே இல்லைங்கய்யா. துவிதிய தேதியில் பிறந்தால் 2 குடையர் பலமாக இருக்கணும். துவிதிய தேதியில் பிறந்து துவிதிய 2ஆம் தேதிங்கய்யா. துவிதிய தேதியில் ஒருத்தர் பிறந்தாருன்னா 2ஆம் இடம் நல்லா இருக்கணும், தனஸ்தானம் நல்லா இருக்கும், பொருளாதாரம் நல்லா இருக்கும், அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். துவிதிய தேதியில் பிறந்து 2 கெட்டு போச்சுன்னா அவங்கள ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்காது, ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்காதுங்கய்யா. அதனால் அஷ்டமி, நவமி இதெல்லாம் நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லைங்கய்யா. நமக்கு என்ன தசாபுக்தி நடக்குது? இப்போ எனக்கு ராகு 4 குடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு. நான் எப்போ ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் ராகு காலத்தில் போய் வாங்குறேங்கய்யா. அப்படியா? ராகு காலத்தில் போய் பதிஞ்சிருக்கிறேன், ராகு காலத்தில் வாங்கியிருக்கிறேன். பண்ணலாமா அப்படி? அது ஒன்றுமே செய்யாதுங்க ஐயா. ராகு தசை, ராகு புத்தி நடப்பவர்களுக்கு அவங்க அந்த ராகு காலத்தில் போய் வாங்கும் பொழுது ஒன்றுமே பண்ணாதுங்க ஐயா. சமாதானத்துக்கு போகணுன்னா யாருக்கு கேது திசை நடக்குதோ அவங்கள கூட கூட்டு போனால் காம்ப்ரமைஸ் ஆயிருங்க ஐயா. இப்போ ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை, காம்ப்ரமைஸ் பேசணும் அப்படின்னா யாருக்காவது கேது திசை நடக்கிறவங்க இருந்தாலும் அல்லது மூல நட்சத்திரம் இருந்தாலும் அவங்கள கூட போய் சமாதானத்துக்கு கூட்டு போனோம்னா காரியம் சக்ஸஸ் ஆயிருங்க ஐயா. அப்போ கேது எப்படி நம்ம மோசமானதுன்னு எடுக்கிறதுங்க ஐயா. கேதுங்கிறது முடிங்க ஐயா, தலைமுடி, கேசம் அப்படின்னா கேதுங்க ஐயா. அதை நினச்சா நம்ம வளர்த்துக்கிறோம், இல்லைன்னா கட் பண்ணிக்கிறோங்க ஐயா. அப்போ கட் பண்ணுறதுக்கும் கேது தான், வளர்ச்சிக்கும் கேது தாங்க ஐயா. அப்போ ஒருத்தரை இணைக்கிறதுக்கும் கேது தாங்க ஐயா. அப்போ கேது திசை யாருக்கு நடக்குதோ அவங்கள கூட்டு போகலாங்க ஐயா. அல்லது கேது அந்த கேதுவுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அஸ்வினி நட்சத்திரம், மக நட்சத்திரம், மூல நட்சத்திரம் தூது போகிறதுக்கு ஆஞ்சநேயர் தூது உணரா இல்லைங்களாங்க ஐயா. ஸோ அதை பயன்படுத்தினா சக்ஸஸ் ஆகுங்க ஐயா. அப்படிலாம் அஷ்டமி, நவமி அது மைனஸ்லாம் இல்லைங்க ஐயா. ஒருத்தர் அஷ்டமி திதியில் பிறந்திருக்காரு, அவருக்கு ஜாதத்தில் 8 குடையர் பலங்க ஐயா. அந்த தசா வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய கோடீஸ்வரருங்க ஐயா. மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரருங்க ஐயா. அஷ்டமி திதி எப்படிங்க மைனஸ்ன்னு சொல்கிறது?
அஷ்டமி திதியில் பிறந்தவங்க மேக்சிமம் அவங்களுக்கு வந்து பரிகாரமாக நாங்கள் என்ன சொல்கிறோம்னா கண்ணாடி வச்சுக்கிறோனுங்க. கண்ணாடி பேழை கிருஷ்ண பரமாத்மா வச்சுருப்பாருன்னு சொல்லுவாங்க. இப்போ திறந்து மூடுற மாதிரி கண்ணாடி. இதை வச்சுக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த அஷ்டமி முழுசும் வேலை செய்யுங்க ஐயா. அப்படியா? யோக பலன்களை தருங்க ஐயா. 8 குடை திசை நடந்தாலும் அவங்க கண்ணாடி வச்சுக்கலாங்க ஐயா. அல்லது ரோகிணியில் பிறந்தாலும் கண்ணாடி வச்சுக்கலாங்க ஐயா. அதான் கிருஷ்ண பரமாத்மா அவரை யார் பார்க்க வந்தாலும் ஒரு கண்ணாடி பேழை வச்சுருப்பாரான். அந்த கண்ணாடி பேழைக்கு முன்னாடி நில்லுன்னு வரான். அப்போ அவன் என்ன நினைக்கிறாங்கிறத கிருஷ்ண பரமாத்மா தெரிஞ்சுக்கு வரான். ஒரு முறை சகுனி வந்திருக்காரு. சகுனி வந்து கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்குறக்கு வந்திருக்காரு. நீ எல்லாரையும் நீ கண்ணாடி முன்னாடி நிப்பாட்டி பார்த்து நீ தெரிஞ்சுக்கிற, நீ முன்னாடி போய் கண்ணாடியில் நில்லு, கண்ணாடிக்கு முன்னாடி நில்லு, நான் உன்னை பார்க்குறேன். இவர் போய் நின்னோடனே எந்த நேரமும் சகுனியுடைய நினைவுகளாகவே அவர் இருந்திருக்காரு. எப்போ பார்த்தாலும் என்னையே தான் நீ நினைப்பியா, உன்னை நான் நினச்சா மட்டும்தான் பாண்டவர்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னாரான். அப்போ அந்த அவர் தன்னை அழகுபடுத்தி கொள்வது இதெல்லாம் அவர்கிட்ட உண்டு. அப்போ இந்த 8 குடையவர் வளர்த்தாலும் அஷ்டமி திதியில் ஒருவர் பிறந்தாலும் இவர்கள் அந்த கண்ணாடி பாக்கெட்டில் மடித்து வைப்பாங்க இல்லைங்க, அந்த மாதிரி கண்ணாடி வச்சுக்கொள்வது சிறப்பு. சரி, இன்றைக்கி அஷ்டமி திதி, வேறு வழி இல்லை, இன்றைக்கி ஏதோ ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்ணாடி வாங்கி இந்த மடித்து திறந்து மூடக்கூடிய கண்ணாடி வாங்கி திறந்து பார்த்து மூடி பாக்கெட்டில் வச்சுட்டு எந்த ஒரு காரியம் செய்யுங்க, சக்ஸஸ் ஆகுங்கய்யா. அப்படிலாம் ராமன் பிறந்ததே நவமி திதி தானுங்கய்யா. இப்போ நவமி திதியில் பிறந்தவங்க எல்லாருமே காட்டுக்கு போயிட்டாங்களாங்கய்யா. நவமி திதியில் பிறந்தவங்க எத்தனை பேர் நல்லவங்க இருக்காங்க, நல்ல பெரிய லெவலுக்கு இருக்காங்க. இது ஜோதிடத்துக்குள்ளே எதிர்ப்பு கருத்துக்கள்லாம் வரும். நவமி திதியில் நார்த் இந்தியாவில் மேரேஜ் பண்ணுறாங்க ஐயா. நவமி திதியில் மேரேஜ் பண்ணுறாங்க, அஷ்டமியில் மேரேஜ் பண்ணுறாங்க. அங்கே கோகுலாஷ்டமின்னு அவ்வளோ தூரம் கொண்டு வராங்க. 8 குடையவர் ஒரு ஜாதகத்தில் பலமாகி அஷ்டமி திதியில் பிறந்தவர்கள் வழக்கு ஜெயிப்பாங்க ஐயா. வழக்கு ஜெயிப்பாங்க ஐயா. இப்போ ஒருத்தர் அஷ்டமி திதியில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா அவரை கூட கூட்டு போனால் நம்ம வழக்கு ஜெயிப்போங்க ஐயா. வழக்கு ஜெயிப்போங்க ஐயா. ஏன்னா கண்ணனை ஜெயிக்கிறதுக்கு யாருமே இல்லைங்க ஐயா. கண்ணனை வெற்றி கொண்டவங்க யாராக இருக்காங்களா ஐயா? அத்தனை பேர் இருந்தாங்க. பீஷ்மர் யாராரோ அவருக்கு எதிராக நின்னாங்க. அவருடைய அஷ்டமியில் பிறந்தனால அவங்கள ஜெயிக்க முடிஞ்சதுங்க ஐயா. அவங்களுக்கு என்ன, எவ்வளோ ஒரு உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்தாலும் தப்பிச்சுக்கிறாங்க ஐயா. அஷ்டமி திதியில் பிறந்தவங்க ஆக்சிடெண்ட்டில் தப்பிச்சுக்கிறாங்க ஐயா. நிறைய மருத்துவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் சார்ந்த மருத்துவம் பார்க்குறவங்க அஷ்டமி திதிங்க ஐயா. அஷ்டமி திதியில் இருக்கிறாங்க ஐயா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கண் சம்மந்தமான சிகிச்சை பார்க்குறாங்க இல்லைங்க, அதில் நிறைய அஷ்டமி திதியில் பிறந்தவங்க இருக்காங்க ஐயா, கண் மருத்துவர்கள். ஏன்னா 8ஆம் இடத்துக்கு நேரம் ஆப்போசிட் 2ஆம் இடங்க ஐயா. 2ஆம் இடங்கிறது கண்ணு நேத்திரங்க ஐயா. 8ஆம் இடத்துக்கு நேரம் ஆப்போசிட் வீடு 2ஆம் இடம் தன வீடுங்க ஐயா. அந்த அஷ்டமி தேதி நீங்கள் யாருக்கு ஆகி வேணாலும் சரிங்கய்யா, அவங்க ஜாதத்தில் அஷ்டமி தேதியில் பிறந்து 8 குடையர் பலமாக இருக்கிறவங்களாம் டாப்பில் இருக்காங்க ஐயா. இப்போ சமீபத்தில் அவர் கோயம்புத்தூரில் ஒரு பிஸ்னஸ் மேனுங்க ஐயா. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்த ஜாதகங்க ஐயா. அவர் ஜாதகம் பார்த்தீங்கன்னா அஷ்டமியில் பிறந்திருக்காருங்க ஐயா. அவர் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறாருங்க ஐயா. முறையாக டேக்ஸ் கட்டி முறையாக பண்ணுறாரு, பெரிய லெவலில் பண்ணுறாரு. அவர் வயசு பார்த்தீங்கன்னாங்க மிஞ்சி போனால் 40 வயசு 42 வயசு தான் இருக்கும். இந்த 42 வயசுக்குள்ளே பொருளாதாரத்தை உயர்ந்திருக்காரு. இவர் பிறந்ததுக்கப்புறம் தான் குடும்பமே டெவலப் ஆகிருக்குங்க ஐயா. அவர் அஷ்டமி தாங்க ஐயா. அஷ்டமி, அது போக அவர் ரோஹிணி வேறங்க ஐயா. நட்சத்திர ரோஹிணி, திதி அஷ்டமி. அவர் ஜாதத்தில் பார்த்தீங்கன்னாங்க 8 குடையவர் 2 இல்லைங்க ஐயா. 8 குடையவர் 2 லேபு மருத்துவம் சார்ந்ததெல்லாம் பண்ணுறாருங்க ஐயா. 8ஆம் இடங்கிறது அவங்களுக்கு அறுவை சிகிச்சை. 8ஆம் இடங்கிறது சூரியங்கிறது அவர் வந்து மகர லக்கணம்னு நினைக்கிறேன். அவர் 8 குடையவர் 2 அவர் ஜாதத்தில் மருத்துவம் சார்ந்த உபகரணங்கள், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸு கோவையில் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு சப்ளை பண்ணுறாருங்க. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு சப்ளை பண்ணுறாரு. தமிழ்நாடு முழுக்க சப்ளை பண்ணுறாரு. 42 வயசு தாங்க. அவர் சொன்ன என் ஜாதத்தை வாங்கிட்டு நீங்கள் தான் நல்ல ஜாதகம்னு சொன்னீங்க. என்ன ஆமாங்கய்யா, உங்கள் ஜாதத்தில் 8 குடையவர் 2 லக்கணத்துலேயே 5 குடையவர் இருக்கார். அது மாதிரி பாக்கியாதிபதி லக்கணத்தில் இருக்கார். இது தர்மகர்மாதி யோகம், பரிவர்த்தனை ஜாதகம். அவர் மகர லக்கணம், சனியும் புதனும் பரிவர்த்தனைங்கய்யா. சனியும் புதனும் பரிவர்த்தனை. சனி வலுத்தா மறைமுகமாக புதன் சப்போர்ட் பண்ணுவாருங்கய்யா. அப்போ அஷ்டமி நவமி அதெல்லாம் நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லைங்கய்யா. 8 குடையவர் யாருக்கு பலமாக இருக்கோ அவங்க அஷ்டமி தேதியில் பத்திரம் பதியலாம், புதிய ஒப்பந்தங்கள் போடலாம். அஷ்டமி தேதியில் பிறந்து 8 குடையவர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இருந்ததுன்னா அவங்களுக்கு நல்லா இருக்குங்க ஐயா. இப்போ பொதுவாக நவகிரகங்களை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவான்ட்டு தான் எல்லாருக்கும் ஒரு அச்சம் இருக்குது. ஆமாங்க ஐயா. மற்ற நவகிரகங்கள் மேலே அவ்வளோ அச்சம் இல்லை. சரி, இந்த நவகிரகங்கள் எதெல்லாம் நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள், எதெல்லாம் வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள்? அப்படி இல்லைங்க, எல்லா கிரகங்களும் நன்மை தீமை கண்டிப்பாக செய்யும். சுக்கிரனையும் தீமை செய்கிறாலாம் இருக்குது. அப்படியா? ஆமாங்க ஐயா. ஒரு ஜாதத்தில் சுக்கிரன் நீச்சங்க ஐயா. அவர் ஜாதத்தில் சுக்கிரன் நீச்சம். அவர் கூட சுக்கிரன் கூட அஷ்டமாதிபதி சேர்ந்துருக்காரு. அஷ்டமாதிபதியை கூட சேர்ந்துருக்காரு. இன்றைக்கி வரைக்கும் கல்யாணம் ஆகலைங்க ஐயா. கண் சம்பந்தமான பாதித்தவங்களாம் அந்த குடும்பத்தில் இருக்காங்க ஐயா. கண் சம்பந்தமான பாதிப்பு அடைந்தவர்கள் அந்த குடும்பத்தில் இருக்காங்க. ஜாதகருக்கு கல்யாண வாழ்க்கை எதுவும் இல்லைங்க ஐயா. அதே சுக்கிரன் நீச்சமாகி பெரும் செல்வந்தராக இருக்கிறவங்களாம் இருக்காங்க ஐயா.
சுக்கிரன் நீசமாகி பெரும் செல்வந்தர்கள் இருக்காங்க ஐயா. இவங்களுக்கு மறைமுகமாக சனி சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாருங்க ஐயா. ஒரு ஜாதத்தில் சுக்கிரன் கெட்டா அடுத்து சனியை தான் போய் தேடணும். அவன் ஜாதத்தில் சனி எப்படி இருக்காரு, அல்லது புதனை தேடணும், புதன் எப்படி இருக்காரு. இவங்க 2 பேரும் நல்லா இருந்தால் இந்த சுக்கிரன் நீசமான பலனே வேலை செய்யாதுங்க ஐயா. அது ப்ளஸ் ஆகி போயிட்டு இருக்குங்க ஐயா. அப்படிலாம் இல்லைங்க ஐயா. சனி ஒரு ஜாதகத்தில் சனி தாங்க ஐயா குடிப்பனை. சனி தான் குடிப்பனைக்கான கிரகங்க ஐயா. ஆமாங்க ஐயா, சனி தான் குடிப்பனைக்கான கிரகம். சனி நல்லா இருந்தால் சுக்கிரன் புதனும் மறைமுகமாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க ஐயா. ஒரு ஜாதத்தில் சனி உச்சமாக இருக்காரு, சனி சுயசாரத்தில் இருக்காரு, சனி பாதிப்படையலை, ஆனால் சுக்கிரனும் புதனும் கெட்டு கிடக்கு, ஆனால் கல்யாணம் உண்டுங்க ஐயா. சுக்கிரன் தான் கலத்தரகாரகன்னு பேர். சனி பலமாக இருக்கும், ஆனால் சுக்கிரன் கெட்டு கிடப்பார். ஆனால் நான் கூடிய விரைவில் கல்யாணம் முடிச்சேங்க, சின்ன வயசில் கல்யாணம் பண்ணேங்கிறாங்க. குடிப்பனைக்கான கிரகம் சனி. அவ்வளோ பயப்பட தேவையில்லை. பயப்படுது சனி ஐயா. அவரை மாதிரி யோகம் செய்யறாள் யாருமே இல்லைங்க ஐயா. சனி மாதிரி யோகம் செய்யறாள் யாருமே கிடையாது. இவங்களுக்கு நடக்கிற திசா புத்தி விட்டுட்டு 7.5 சனி அஷ்டம சனின்னு சொல்லிட்டு இருக்கிறதுங்க. இவங்க ஜாதத்தில் என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அதை வச்சு தாங்க நம்ம தீர்மானிக்கணும். இப்போ உதாரணமாக சொல்கிறாருந்தா ஒருத்தர் சிம்ம ராசிங்க ஐயா. அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி ஒருத்தர் மகர ராசிங்க ஐயா. எங்களெல்லாம் 7.5 சனி ஒன்றுமே செய்யலைங்கிறாரு. ஒருத்தர் கடகராசி ஆயிலிய நட்சத்திரங்க ஐயா. ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஒரு 20 நாளைக்கு மேலே இருக்கும் அந்த ஜாதகம். அவர் டர்க்கியிலேருந்து மார்பிள் கொண்டு வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு. அவர் அஷ்டம சனி. அவர் கடைசியாக சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இந்த வயசுக்கு அப்புறம் நீங்கள் பொருளாதாரம் நல்லா உயர்ந்து வந்திருப்பீங்க. ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து கோவைக்கு பழக்கி வந்தவருங்க ஐயா. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலு, பெரிய பெரிய இந்த காலேஜஸ், அந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங்கெலாம் மார்பிள் அவர் இம்போர்ட் பண்ணி அதை கட் பண்ணி கொண்டு வந்து லேபர் வச்சு 300 பேருக்கு வேலை கொடுக்குறாரு. எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு அஷ்டமச்சனியை பற்றி நீங்கள் ஒன்றுமே சொல்லலை அப்படின்னாரு. உங்களுக்கு அஷ்டமச்சனி ஒன்றுமே செய்யாதுங்க, நடக்கிற திசை உங்களுக்கு யோக திசை. ஆமாங்க, எனக்கு ஒன்றுமே செய்யலையேங்க. நானும் மேகசின் படித்தேன், டிவியில் நியூஸ் பார்த்துட்டே இருப்பேன், அஷ்டமச்சனின்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி கண்டச்சனி ஓடிச்சு. 5 வருஷமாக 5 வருஷம் தாங்க நான் டாப்பில் இருக்கேன் அப்படிங்கிறாரு. அவருக்கு நடக்கிற திசை என்னங்கிறத பொறுத்து தாங்க அதெல்லாம். இல்லை, சனி பாதிப்பு இருக்கவங்களுக்கு மூட்டு வலி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதிகம் இருக்குன்றாங்களே. சனி பாதித்தாலே உங்களுக்கு இந்த ஜாயின்ட் பெயின், விபத்து நடக்கிறது அதெல்லாம் உண்டுங்கய்யா. கால்சியம் குறைபாடு அதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுங்கய்யா. அதே அது சனி நீச்சமாகி டாப்பில் இருக்காலும் இருக்குங்கய்யா. பொதுவாக லக்கணம் பாவி வீடாகி பாவி கெட்டால் யோகங்கய்யா. ஒருத்தர் இப்போ மேச லக்கணம் அது வந்து பாவியோட வீடு, செவ்வாய் வீடு. விருச்சிக லக்கணம் பாவியோட வீடு, செவ்வாய் வீடு. மகர லக்கணம் சனியோட வீடு, பாய் வீடு. கும்ப லக்கணம் சனியோட வீடு, பாய் வீடு. இவங்களுக்கு சனியும் செவ்வாயும் கெட்டால் யோகம். லக்கணாதிபதியே ஆனாலும் கெட்டால் யோகம் ஐயா. லக்கணம் பாய் வீடாகி லக்கணாதிபதி கெட்டு போயிட்டால் மிகப்பெரிய யோகம் ஐயா. அப்படிலாம் பொதுவாக வந்து அப்படிலாம் இல்லைங்க. சனி உங்களுக்கு வந்து மோசம்தான் செய்வார் அப்படிலாம் இல்லை. சனினால் யோக பலன்கள் எத்தனையோ இருக்குங்கய்யா. அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய தசாபுத்தி பின்னாடி வரணுங்கய்யா. அதாவது அவங்களுக்கு அவருடைய தசாபுத்தி ஒரு மத்தியம காலத்தில் அவர் யோகராக இருந்து மத்தியம காலத்தில் வரணுங்க ஐயா. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் பாவிகள்லாம் முன்னாடி இருக்கணும், சுபர்கள்லாம் பின்னாடி இருக்கணுங்க ஐயா. பாவிகள்லாம் முன்னாடி வந்தாச்சுன்னா ஆரம்ப காலத்தில் கஷ்டத்தை சந்திச்சு அவங்க பிஹெச்டி முடிச்சிருவாங்க லைஃப்பில். யாரெல்லாம் பாவிகள்? சனி பாவி, செவ்வாய் பாவி, ராகு பாவி, கேது பாவி, இவங்களாம் பாவ கிரகங்கள். இவங்க ஜாதக கட்டத்தில் முன்னாடியே இருக்கணும், அவங்களுடைய ஏர்லி டேஸில். ஆமாங்க, அந்த கட்டத்தில் லக்கணத்துலேருந்து 1, 2, 3 கட்டத்துக்குள்ளேயே இருந்துடணும். சுபகிரகங்கள் பின்னாடி போகணும். அப்போ சுபகிரகங்கள் பின்னாடி போகும்பொழுது முன்னாடி கஷ்டத்தை அனுபவித்து பின்னாடி யோகத்தை அனுபவிக்கிறார்கள். சுபகிரகங்கள் முன்னாடி இருந்து பாவகிரகங்கள் பின்னாடி போனால் முதல்லையே யோகத்தை அனுபவிச்சு பின்னாடி கஷ்டப்படுகிறார்கள். இவ்வளோதான் என் கான்செப்டே, ஜோட கான்செப்டே. பாவிகள் பூரா வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துச்சுனாங்க. ஆரம்ப காலம் கஷ்டப்பட்டாருங்க, 30 வயசுக்கு அப்புறம் வளர்ச்சி அடைஞ்சாருங்க. அவங்க ஜாதத்தை பூரா வாங்கி பார்த்தீங்கன்னா 3, 4 கட்டத்துக்குள்ளேயே பாவிகள் இருக்கும், அல்லது 5 கட்டத்துக்குள்ளேயே பாவிகள் இருக்கும். 5 கட்டங்கள்லேயும் ஃபுல்லாக சுபகிரகங்கள் இருக்கும். அவங்க ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டேன், அதுக்கப்புறம் பொருளாதாரத்தில் உயர்ந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சுபர்கள் பூரா முன்னாடி, அசுபர்கள் பூரா பின்னாடி. இவங்க 30 வயசுக்குள்ளே எல்லா யோகத்தையும் பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வாழ்க்கை கேரியர் மோசமாயிருது. ஒரு ஜாதகம் துலா லக்னங்கய்யா, குரு சுக்கிரன் வந்து 3 கட்டத்துக்குள்ளே இருக்கார். எனக்கு தெரிஞ்சு 35 வயசுக்குள்ளக்க எனக்கு தெரிஞ்சு அவர் வயசுக்கு 10 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்காரு. 10 கோடி ரூபாய்க்குள்ள அசட் வாங்கி எல்லாம் பண்ணி 100கணக்கான பேருக்கு வேலை கொடுத்து இன்டீரியர், அதாவது இந்த கல்யாண திருமணத்துக்கு டெக்கரேட் பண்ணுவாங்க இல்லைங்கய்யா, அது இந்த லேண்ட்ஸ்கேப்பு புல்தரைகள் அமைச்சு கொடுக்குறது கல்லூரிகளில். சாதாரணமாக ஒரு பொக்கே ஷாப்பில் வாழ்க்கையை ஆரம்பித்து அது பெரிய லெவலுக்கு கொண்டு போய் 35 வயசோட யோக முறை ஸ்டாப் ஆகி போச்சுங்க. இப்போ பழைய ரெவன்யூ அவருக்கு இல்லை, பழைய வருமானம் இல்லை, எல்லாம் இருக்குது, பழைய மாதிரி காசு இல்லை. அத்தனை வயசுக்குள்ளே 35 வயசுக்குள்ளேயே திருமணத்துக்கு முன்னாடியே அசட்டு அது எல்லாமே வாங்கிடுறாரு. திருமணம் முடித்ததுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிடுச்சு அந்த ஜாதகம். இவருடைய திருமணத்தினால இல்லை, இவருடைய ஜாதகத்தில் 30 வயசுக்குள்ளேயே அந்த 3 கட்டத்துக்குள்ளேயே சுபகிரகங்கள் இருக்குது. இப்போ பின்னாடி பூரா அசுபகிரகங்கள் இருக்குது.
அப்போ அவங்க ஜாதகம் அப்படி தலைகளாக மாறிடுது. இதுதாங்க கான்செப்ட். இது இப்போ ஒருத்தருக்கு நல்ல பலன்கள் அமைவதற்கும் சில பேர் பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்வதற்கும் அவங்க முன் ஜென்மத்தில் அந்த கர்ம வினைகள் வந்து ஒரு காரணமா? ஆமாங்கய்யா. அப்படியா? ஆமாங்க. ராகு தான் கர்மா, சனியும் ராகு தாங்க கர்மக்காரங்க. ராகுங்கிறது நிழலுங்கய்யா. நம்ம எங்கே போனாலும் நிழல் கூடயே வருதுங்களாங்கய்யா. நம்ம எங்கே போனாலும் நிழல் பின்தொடர்ந்தே வரும். ராகு தாங்க கர்மா. நம்ம என்ன செஞ்சோங்கிறது அதான். இப்போ உதாரணமாக ஒரு ஜாதத்தில் சுக்கிரன் வந்து 2ஆம் அதிபதிங்க. கன்னியா லக்னத்துக்கு சுக்கிரன் 2 கூட வருங்கய்யா. அவரோட ராகு சேர்ந்துருது. சுக்கிரன் நீசமாகி ராகு சேர்ந்து கன்னியா லக்னத்துக்கு 3 8 கூடிய செவ்வாயும் சம்மந்தப்பட்டு உட்காந்துருக்கு. அந்த ஜாதத்துக்கு திருமணமே நடக்கலை. திருமணம் நடக்கலை. எல்லாரும் திருமணம் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ சுக்கிர தசை சுக்கிர புத்தி காலகட்டங்களில் ஏதாவது ஒரு பேசி பிரேக் ஆகிருக்குங்க. சரி, இது எதனால நடக்கலை? எதனால? இது வாக்கு தோஷத்தினால நடக்கலைங்க. ஏதாவது பொய் சாட்சி சொன்னாங்களா யாராவது? ஆமாங்க, எங்கள் தாத்தா ஊரில் ஒரு பொய் சாட்சி சொல்லி ஒரு குடும்பமே நிர்மூலமாகி போச்சு. அது இது பாதிக்குது. ஆமாங்க, வரும் இல்லைங்கய்யா. அது ராகு நிழல். ராகு பாட்டேன். ராகு தான் முப்பாட்டேங்கய்யா. அப்போ அந்த அந்த நிழல் அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். முன்னோர்கள் செய்த இவர் அவங்க தாத்தா தான் இப்போ பிறப்படுத்த வந்திருக்காரு. அவ்வளோதாங்க கான்செப்ட். இப்போ நான் என்ன செஞ்சுருக்கணும், இந்த கர்மா என்னைத்தான் சுத்தம், என்னுடைய வாரிசுகளுக்கு போகாது. நானே அடுத்தடுத்து பிறப்படுத்து அனுபவிச்சுட்டே இருக்கணும். அப்போ இது முன்னோர்னா, நீங்கள் உங்கள் தாத்தா பிறக்கும்போது நீங்கள் இருக்கீங்களா? இல்லை, எங்கள் தாத்தா இறந்துட்டாரு, நான் அதுக்கப்புறம் தான் நான் பிறந்தேன். பொதுவாக ட்ரையாங்கிளில் ராகு இருந்தாலே அவங்க குடும்பத்தில் யாருக்காவது அதே ட்ரையாங்கிள்லேயே ராகு இருக்குங்கய்யா. அதாவது ட்ரையாங்கிள்ங்கிறது 1 5 9ங்கய்யா. இப்போ என் ஜாதத்தில் 1 5 9 ராகு இருந்தால் எங்கள் அப்பா ஜாதத்தில் 1 5 9 ராகு இருக்கும். இப்படி இருந்தால் அதே குடும்பத்திலேருந்து நான் வந்திருக்கேன்னு அர்த்தம். எந்த குடும்பத்தில் நான் இறந்தனோ அதே குடும்பத்தில் வந்தேன். இது லக்கணத்தோட தொடர்பு கொண்டால் இறந்த உடனே அந்த குடும்பத்துக்கு வாரிசாக வந்துடுறது. லக்கணத்தில் ராகு வந்துருச்சுன்னாங்கய்யா, இறந்த உடனே அதே குடும்பத்தில் பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க அவங்க தகப்பனார் ஜாதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ராகு அங்கே இருக்கும். இந்த ராகுங்கிற நிழல் எங்கே போனாலும் பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நிழலை நம்ம அழிக்கவே முடியாது. அதுவும் அந்த சனியும் தான் கர்மாவை சுட்டி காட்டக்கூடியது. இவங்க என்ன கர்மா பண்ணியிருக்காங்க? ஒரு ஜாதகங்கய்யா வாங்கினோன்னே அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு எது சாப்பிட்டாலும் எனக்கு குணமாகலை. அதாவது எது சாப்பிட்டாலும் டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது. உடனே வாமிட்டு வருது. 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியங்கய்யா. லக்கணத்துக்கு 12ஆம் இடங்கிறது நம்மளுடைய முன் ஜென்மாங்கய்யா. இந்த 5 12 காம்பினேஷன் பண்ணி பார்த்தா உணவு கலப்படம் செய்த ஜாதகம். இவருக்கு இந்த ஜென்மத்தில் டைஜஸ்ட் ஆகிறது ப்ராப்ளம். கலப்பட உணவு தயாரித்தது. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா அவங்க அப்பா காலத்துலேருந்து அவங்க தாத்தா காலத்துலேருந்து உணவு தொழில் தான் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் ராகு எடுத்து அவங்க அப்பாவோட டேட்டா பர்த் எடுங்க, அவங்க தாத்தாவோட எடுங்க அப்படின்னு பார்க்கும். 4 தலைமுறை உணவு தொழிலுங்க. ஆயில் பிஸ்னஸ், கலப்படம் என்ன. அதுக்கப்புறம் அவங்க தாத்தாவுடைய டேட்டா பர்த் வாங்கி பார்த்தா இவர் தான் அவர் இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்காரு. இதுக்கு என்ன, அதுக்குன்னு சில பிரசனம்லாம் பார்த்து இதெல்லாம் செய்யுங்க. ஆனால் எண்டோஸ்கோப்பி பார்க்குறாங்க, எல்லாமே பார்க்குறாங்க ஐயா, எந்த நோயும் இல்லைங்கிறாங்க. ஆனால் எனக்கு டைஜஸ்ட் ஆகலை, வாமிட் ஆகுதுங்கிறாரு. அஜீரண கோளாறு, எனக்கு வாமிட் ஆகுது, எதுவுமே சாப்பிட முடியல அப்படிங்கிறாரு. கரெக்டாக அந்த தசாபுக்தி வரும்பொழுது அது வேலையை செய்யுதுங்க ஐயா. நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ மருத்துவர்களால் சில பிரச்சனைகளை தீர்க்க முடியலன்னா அடுத்து வந்து அவங்க ஒரு ஜோதிடரை சந்திக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்கய்யா. அது இந்த முன்ஜென்ம கர்மாங்க. அதாவது ஒரு ஆளை திட்டம் என்னங்க சொல்கிறோம், 7 ஜென்மத்துக்கு நாசமாக போகிறோம். 7 பிறகுன்னா 49 ஜென்மம். இப்போ என்னுடைய முன்னோர்கள் செய்த கர்மாலேருந்து நான் வந்து விலைக்கு வரணும்னா என்ன பரிகாரம் பண்ணணும்? அது முன்னோர் கர்மாங்கிறது அப்படி ஒன்றும் இல்லைங்கய்யா. அது அவங்களையே சார்ந்தது. இப்போ இந்த ஜென்மம் வந்து நீங்கள் இதே குடும்பத்தில் பிறந்தவங்களா? நான் முன் ஜென்மத்தில் ஒரு தப்பு பண்ணிட்டேன். சரி, அந்த முன்வினையிலேருந்து இப்போ நான் வந்து தப்பிப்பதற்கு என்ன செய்யணும் பரிகாரம்? அதாவது அந்த காலகட்டங்களில் அதே பிளானட் பேர் கொண்டு அவங்க வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க.